பயணம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தேனி நோக்கி சென்ற லாரி மீது பின்பகுதியில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் எதிர்பாராத விதமாக மோதியதில் பைக்கில் வந்த கம்பமெட்டு காலனியைச் சேர்ந்த முகமது தாக்கா, ஆஷிக் ஆகியோர் விபத்தில் சிக்கினர். மேலும் விபத்துக்குள்ளான இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவரையும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் ஆரிஃப் என்ற இளைஞர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முகமது தாகா என்பவர் படுகாயங்களுடன் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து லாரியை ஓட்டி சென்ற மார்க்கையன்கோட்டையைச் சேர்ந்த பாலமுருகனை கைது செய்து கம்பம் வடக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாநில அரசு உயர் முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தி வருகிறது என்று அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மழைநீர் புகுந்து 140க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டன. இதனால் அங்கிருந்தவர்களை மீட்டு பரமத்தியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் பார்வையிட்டு 140 குடும்பங்களுக்கு பாய், போர்வை, பிஸ்கட், பிரெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதன் பின்னர் முகாம் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் 14 மாவட்டங்கள் பாதிப்படைந்ததாகவும் 421 குடும்பங்களுக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டித்தர மாவட்ட ஆட்சியர் மூலம் அரசுக்கு கருத்துரு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தமிழர்கள் மட்டுமல்லாது இம்மாவட்டத்தை சேர்ந்த திருமணி முத்தாறு பகுதியில் வசிக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தரப்படும் என்று கூறினார். இந்நிகழ்வில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்போ அங்க இருக்கிற மாவட்டங்க அங்க இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட 421 நபர்களுக்கு வீடு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி மதிப்பீட்டில் கருத்துரு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. அது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம செஞ்சு தரோம். அவங்களுக்கு தேவையான வீடுகள் எல்லாத்தையும் செஞ்சு தரோம். இலங்கை தமிழர் மக்கள் இல்லாமல் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த மக்களும் காந்தி நகர் அங்க பகுதியில் அவங்களுக்கு சில கோரிக்கைகள்லாம் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம என்னென்ன பண்ணித்தர முடியுமோ அதையும் நாங்கள் மாவட்ட நிர்வாக சார்பாக நாங்கள் எல்லாத்தையும் செய்து தரோம். வெள்ளம் பாதிப்பு குறித்து முழுமையாக கணக்கெடுத்த பின்னர் 2ஆம் கட்ட நிவாரணம் வழங்குவது குறித்து அரசு முடிவெடுக்கும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் அதிக கனமழை காரணமாக புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனிடையே மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் மற்றும் தேடுவார்நத்தம் ஆகிய கிராமங்களில் வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்ததால் கிராம மக்களை அருகில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ஆய்வு செய்தார். சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆய்வில் இருந்தனர். அப்போது புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய குழு புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வருவாய்த்துறை மூலம் பாதிப்புகள் தொடர்பாக கணக்கெடுக்கப்பட்டு 2ஆம் கட்டமாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 2 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சாத்தூர் அருகில் உள்ள பெரிய ஓடைப்பட்டி, பெத்திரெட்டுப்பட்டி, என் சுப்பையாபுரம், கரிசல்பட்டி உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயணிகள் பேருந்து நிறுத்தம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஆரம்ப சுகாதார நிலையம், கலையரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் சில திட்டங்களுக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். அறந்தாங்கி அருகே அதிவேகமாக பள்ளி வாகனத்தை இயக்கி மின்கம்பத்தில் மோதிய ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பள்ளி முடிந்து மாணவர்களை அழைத்து சென்ற ஓட்டுநர் அதிவேகமாக பள்ளி வாகனத்தை இயக்கியுள்ளார். அரசர் குளம் நோக்கி வாகனம் அதிவேகமாக சென்றதால்
வாகனத்தில் இருந்த 11 மாணவர்கள் அச்சத்தில் அலறியுள்ளனர். அதை பொருட்படுத்தாத வேன் ஓட்டுநர் குமார் இன்னும் அதிகமாக ஓட்டி வள்ளம்பாக்காடு என்ற இடத்தில் ஒரு மின்கம்பத்தில் மோதி வாகனத்தை நிறுத்தியுள்ளார். மின்கம்பத்திலிருந்து பள்ளி வாகனத்தில் மின்சாரம் பாயவில்லை. இதனால் மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வள்ளம்பாக்காட்டில் மின்கம்பத்தை மோதி உடைத்துவிட்டு அந்த வாகனம் நிற்காமல் மீண்டும் சென்றதால் இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் பின்தொடர்ந்து பள்ளி வாகனத்தை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் கடந்து மடக்கி ஓட்டுநரை பிடித்தனர். இதற்கிடையில் ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த நாகுடி காவல்துறையினர் விபத்து தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.